என்னென்ன செய்வீங்க? மயில், வாட்சி, அப்புறம் வாட்சி, குருவி, கொக்கு, வாத்து, நெக்லஸ்ஸு, மயில், யானை எல்லாம் செய்வோம். எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க? நான் ஒரு 30-35 வருஷம் பழக்கம். யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அது வேற ஒரு ஆள் எனக்கு சொல்லி கொடுத்தது. இது தயாரிக்க நீங்களே தயாரிச்சிருவீங்களா? வீட்லேயே தயாரிக்கிறது தான். நாங்களே தயாரிக்கிறது. வேற எதுவும் இல்லை, வெறும் சீனி தான். காய்ச்சி எடுக்கணும், அதை பக்குவப்படுத்தணும், அவ்வளோதான். அதில் தான் வேலைப்பாடம் எங்களுக்கு இருக்குது. அதான் 35 வருஷமா நீங்களே தயாரிச்சிடுறீங்க மிட்டாயும். மிட்டாய் இந்த செய்யறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க இந்த மயில் வாட்சி எல்லாம் செய்யறதுக்கு? அது சின்னமா அப்படி இப்படியே முதல்ல எனக்கு வாட்சி பண்ணி சொல்லி முதல்ல குயில் வந்து கொக்கு மாதிரி இப்போ செஞ்சுருப்பீங்க. ஆமாம், அப்படி அப்படியே ஒன்றுனா செஞ்சு பழகிக்கிட்டு. பாம்பு செய்வோம், அதுவும் செய்வீங்க. பாம்புலேயே 2 நிமிஷம் இருக்குது. ஓடுற மாதிரி நெளிஞ்சு ஓடுற மாதிரியும் பாம்பு இருக்குது. சுருண்டு படுத்துக்கிட்டு படம் எடுக்கிற மாதிரியாகவும் வாட்சி மாதிரி செஞ்சு அதை ஒரு தலைவை அப்படி தூக்கி காமிச்சோம்னா அது படுத்துக்க அப்படி சுருண்டு படுத்துக்கிற மாதிரி. வியாபாரம் பரவாயில்லைங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ போகிற நாகரிகமாகி போச்சு. கையில் கட்டக்கூடாது, எனக்கு கையில் கொடுண்டு வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. கேட்டால் பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படின்றாங்க. இன்றைக்கி அப்படி ஆகி போச்சு, நாகரிகமாகி போச்சு. ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தீங்க? நான் முதல் ஆரம்பத்தில் 25 பைசா விற்றேன். இப்போ ஒரு மிட்டாய் 10 ரூபா. 25 பைசா 4 ஆனா அது பேர். அப்போ இப்போ 10 ரூபா. இப்போ ஒரு கிலோ சேனி 50 ரூபாய்க்கு விற்கிது. ஆமாம். அப்போ அதை காய்ச்சி எடுக்கணும், அதுக்கு ஸ்டவ் அடுப்பு, அது வேறு செலவு இருக்குது. நாங்கள் பஸ்ஸுக்கு வரணும் போகணும், மேற்கொண்டு எங்களுக்கு வேணும். அப்போ 10 ரூபாய்க்கு கொடுத்தாலே எனக்கு கட்டுப்படி ஆகாது. நீ வேறு அதுக்கு மேலே விற்றா வாங்குறதுக்கு ஆள் இல்லை.